ஊழல் செய்வதில் காப்புரிமை பெற்றுள்ள திமுக தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுத்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி சாடியுள்ளார். சென்னையில் நேற்று சாலை ஊர்வலம் நடத்திய பிரதமர் மோடி இன்று வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் வேலூர் தொகுதி புதிய நீதி கட்சி வேட்பாளர் ஏசி சண்முகம், தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி, ஆரணி பாமக வேட்பாளர் கணேஷ்குமார், அரக்கோணம் பாமக வேட்பாளர் வழக்குரைஞர் கே பாலு, திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன், கிருஷ்ணகிரி பாஜக வேட்பாளர் நரசிம்மன் உட்பட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழில் வணக்கம் கூறி பேச்சை தொடங்கிய பிரதமர் மோடி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டில் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் அவர் கூறினார். குடும்ப அரசியல், ஊழல், தமிழுக்கு எதிரான நடவடிக்கைகள் மூலம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை திமுக தடுத்துக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார். ஊழல் செய்வதில் திமுக காப்புரிமை பெற்றுள்ளது என்ற அவர், தமிழகத்தில் 4300 கோடி ரூபாய்க்கு மணல் கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நடுவண் அரசு தமிழகத்திற்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வழங்கியுள்ளது என்ற அவர், ஆனால் திமுக அதில் ஊழல் செய்து கொண்டிருக்கிறது என்றும் சாடினார். பள்ளி, கல்லூரிகளில் கூட போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக கூறிய அவர், போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய நபர்களுடன் தொடர்புடையவர் என்பது தெரியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். तमिलनाडु और देश के भविष्य हमारे छोटे छोटे बच्चों को தமிழகத்துடைய எதிர்காலம், நாட்டுடைய எதிர்காலம் இது மட்டும் பாழடிக்கவில்லை. சின்ன சின்ன குழந்தைகள், தமிழ்நாட்டுக்கு சின்ன குழந்தைகளை கூட திமுகவில் காப்பாற்ற முடியவில்லை. காரணம், பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு போதைப் பொருட்கள் மிக வியாபார கூடமாக இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் போதைப் பொருள் விற்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த போதை மாஃபியாக்கள், இந்த கும்பல், போதை கடத்துகின்ற கும்பல், இதுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறாங்க, யாருடைய பாதுகாப்புல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? என்சிபியால கைது செய்யப்பட்ட இந்த போதைப் பொருள் கள்ளக்கடத்தல் தலைவன் எந்த குடும்பத்தோடு தொடர்பு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆகவே இந்த பாவங்கள் அத்தனைக்கும் வருகின்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று நான் உறுதியோடு சொல்லுகின்றேன். மக்களை பிளவுபடுத்தி பிரித்தாழ்வதே திமுகவின் கொள்கை என்ற அவர், மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வகையில் கருத்துக்களை திமுக பரப்புகிறது என்றும் கூறினார். நாடாளுமன்றத்தில் செங்கோல் நிறுவும் நிகழ்வில் திமுக பங்கேற்கவில்லை என்றும், வரும் தேர்தலில் மக்கள் திமுகவுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். காங்கிரசும் திமுகவும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததாக குற்றம் சாட்டிய அவர், தற்போது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படும் போது திமுகவும் காங்கிரசும் கண்ணீர் வடிக்கிறது என்றும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்த அவர், இவர்கள் வெற்றி பெற்றால் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான உத்தரவாதம் மோடியின் உத்தரவாதம் என்றும் அவர் கூறினார். வேலூர் से श्री एसी षणमुगम, धर्मपुरी से श्रीमती सौम्या अंबुमणि, कृष्णागिरी से श्री नरसिम्हन, अरक्कोणम से श्री के बालू, तिरुवन्नामलाई से श्री ए अश्वत्थामन और आरणी से श्री ए गणेश कुमार, ये आपके सपनों और आकांक्षाओं के लिए काम करेंगे. கூட்டம் முடிந்ததும் அனைத்து வேட்பாளர்களையும் சந்தித்து வெற்றி பெற வாழ்த்து கூறி பிரதமர் விடை பெற்று சென்றார்.